சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 7th சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சோழர்கள் பாண்டியர்களும் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 பாடம் வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இந்த பாடம் படிக்கணுமா சார்னா நமக்கு படிக்க வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் இதில் இருக்கிற தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக பக்தி இயக்கத்தில் பொதுவாக நம்ம தமிழ்நாடு சார்ந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ரைட். பொதுவாக இந்தியாவோட பண்பாடு கலாச்சாரங்கிறதுக்காக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக. ரைட், ஓகே. பக்தி மார்க்கமே சிறந்தது என பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு வரி. அடுத்து வந்து பக்தி இயக்கங்கள்னு எடுத்துக்கிட்டால் 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தான் தொடங்குச்சு. 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தான் தொடங்குச்சு பக்தி இயக்கம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்கள் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே அப்படின்னு யார் சொன்னார்னா ஹரிதாசர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். யார்? ஹரிதாசர் அப்படிங்கிறவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பக்தி இயக்கம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான். உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, இதில் சின்ன சின்ன தகவல் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏன் இப்போ அண்டர்லைன் பண்ணலாம், இதெல்லாம் கதை தான். விஷ்ணுனா யார், கிருஷ்ணர்னா யார், இதெல்லாம் கதையாக இருக்கும். அதனால தான் தேவையானதை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நம்மாழ்வார் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழ் பெற்றார். திருவாய்மொழி நம்மாழ்வாருங்கிற ஒரு எவ்வளவு 1102 பத்திகளை கொண்டது. 1102 திருவாய்மொழி. வாய் இருந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ திருவாய்மொழியால் நம்மாழ்வார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, புகழ் பெற்றார். நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆண்டாள் மட்டுமே பெண்கள். அந்த டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் மட்டும்தான் பெண்பால் ஆழ்வார் ஆவார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். பெரியாழ்வாரை என்னன்னு சொன்னாங்க, ஒரு விஷ்ணுவோட சித்தர். பெரியாழ்வாரை விஷ்ணு சித்தர்னாங்க. குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார். இவர் குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைஞ்சிருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆண்டாள் அப்படின்னா ஆட்சி புரிபவள் அப்படின்னு அர்த்தம். திருப்பாவை அப்படின்னா கிருஷ்ணனை அடையும் வழி. நாச்சியார் திருமொழினா என்னென்னா பெண்ணின் புனித பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாளோட புகழ்பெற்ற நூல் இது தெரியும். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி உங்களுக்கு தெரியும். திருவரங்கம், ஸ்ரீரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கோயில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீது காதலை ஆண்டாள் தனது பாடல்கள் வெளிப்படுத்தியுள்ளாருங்க ஒரு ரெக்கார்டும் இருக்குது. வைணவ அடியார்களில் 12 ஆழ்வார்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆழ்வார்களை பொறுத்தளவுக்கு சைவ அடியார்கள்னால் 63 பேர். சைவ அடியார்கள் 63 பேர். அதில் இங்கே நம்பியாண்டார் நம்பி கிபி 1000 தொகுத்ததாக கூறப்படும். நாயன்மார்களை ஃபுல்லாக நம்பியாண்டார் நம்பி அவர் தான் தொகுத்திருக்காரு. திருமுறை 12 நூல்களை கொண்டது. அதில் 11 நூல்கள் தான் நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார். ஏன்னா சேக்கிலாரின் பெரிய புராணம் 12வது புராணம். அது பிற்காலத்தில் தான் சோழர் காலத்தில் தான் இது பண்ணாங்க. சேக்கிலாரின் பெரிய புராணம் ரொம்ப காலம் கடந்து தான் பண்ணாங்க. 11வது திருமுறை 12வது திருமுறை 11 திருமுறைகள் தான் நம்பியாண்டார் நம்பி வருவார். நாயன்மார்கள்னால் 63 பேர், ஆழ்வார்கள்னால் 12 பேர். திருமுறைகள் 12 நூல்களை கொண்டது. ரைட்டு. அடுத்து ஆதிசங்கரன்னு ஒருத்தர் இருப்பார். சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சங்கராச்சாரியார் யார்? சங்கராச்சாரியார்னு சொல்லுவோம். அத்வைதம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டவர் சங்கராச்சாரியார். இதே ராமானுஜர்னா விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறத கொண்டவர். சங்கராச்சாரியார் அத்வைதம், ராமானுஜர்னா விசிஷ்டாத்வைதம். இந்த ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட். இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இவர் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் பிரம்மா இணையும் என்பதே. அங்கே என்னென்னா அங்கே 2 இணையும், அது தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க. இந்த இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆத்மாவும் பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்வது அங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வரும். இங்கே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதை தத்துவம். இணையும் அங்கே தக்க வைத்து கொள்ளும். ஸோ இது அத்வைதம், அது விசிஷ்டாத்வைதம். ரைட். அடுத்தது காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலைன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ராமானுஜர் தெரியும். உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார். வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. அவர் சாதி சமயத்தில் கண்டனம் பண்ணார். எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்து நல்லா கும்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அவருடைய பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பாருங்கள், காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலைன்னு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். வடகலைனா பொதுவாக வடகலைங்கிறது
வடகலைங்கிறது காஞ்சிபுரம் சார்ந்தது. தென்கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் சார்ந்தது. வடகலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமஸ்கிருத கல்வி மூலமாக தான் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. தென்கலை அப்படிங்கிறது இந்த 12 ஆழ்வார்கள் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்தை பேஸ் பண்ணி இருப்பாங்க. அவங்க சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வடகலை, இவங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் வடகலை தென்கலைக்கான பிரச்சனையே தான். காஞ்சிபுரம் வடகலைனா காஞ்சிபுரம், தென்கலைனா இங்கிட்டு ஸ்ரீரங்கம். ரைட். அடுத்தது இந்த படம் முடிஞ்சா சும்மா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்து சூபியிசம் அப்படின்னா என்ன? சூபி என்னும் சொல் சுப் என்னும் சொல்லிருந்து, சுப்புனா கம்பளியா, அவங்க முரட்டு கம்பளி ஆடைகள் தான் அணிவாங்களாம். இஸ்லாம் மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அவங்க இந்து பௌத்தத்தோட கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய தாக்கம் வந்து இருக்கும். உலேமாக்களின் கடுமையான ஒழுக்க விதிகளை சூபியிசம் மறுத்துச்சு. அடுத்தது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு ஒரு 5 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிருச்சா? தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்றா தான் வரப்போகுது. தமிழ்நாட்டுடைய கலை கட்டட தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலத்தில் குடைவரை கோயில்கள் இதெல்லாம் ஒரு பெரிய சான்று தான். 5 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. பல்லவர் காலம், முற்கால சோழர், பிற்கால சோழர், விஜயநகர நாயக்கர் காலம், நவீன காலம். இந்த பல்லவர் காலம்னா குடைவரை கோயில் அது சார்ந்து வரும். முற்கால சோழர் காலம், பிற்கால சோழர் காலம்னு கட்டுமான கோயில்கள்லாம் வந்துடும். விஜயநகர நாயக்கர் காலம்னா மண்டபம், அந்த முன்னாடி இருக்கிற கோபுரம், இந்த பேசிக் விஷயம். நவீன காலங்கிறது ரீசெண்டாக இருக்கிறது. ஸோ இந்த 5 காலகட்டம், எத்தனை காலகட்டம்? 5 காலகட்டம். இதில் பல்லவர் காலகட்டம் அப்படின்னா 600 to 850, முற்கால சோழர்னா 850 to 1100, பிற்கால சோழர்னா 1100 to 1350, விஜயநகர பேரரசுனா 1350 to 1600, நவீன காலம் 1600 பின்னர். இதை பொறுத்துகளை கேட்டால் கூட நீங்கள் பொருத்தணும், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், பல்லவர் காலமேக்க 600 ஆரம்பிச்சிருச்சு, முற்காலம் அப்படின்னா 850 ஆரம்பிச்சிருச்சு, பிற்காலம் 1100, விஜயநகரம் 1350, நவீனம் 1600. அப்போ இது ஈஸி, இது ஈஸி. புரியுதா உங்களுக்கு? 600 1600 ஈஸி. நடுவில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ 850 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1100 ஸ்டார்ட் ஆகுது, 1350 ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டாப்பா? ரைட், ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோன்னா பல்லவர் காலம். பல்லவர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குடைவரை கோயில் தான். மகேந்திரவரம் பல்லவன் உங்களுக்கு தெரியும். குடைவரை கோயில் மண்டபப்பட்டில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே 2 சிலை இருக்கும், அது துவார பாலகர், வாயிற் சிலை, வாயிற் காப்பாளன்னு சொல்லுவாங்க, அந்த சிலை வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 கோயில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் இருக்குது. 7 கோயில்கள்னு சொல்கிறாங்க. 2ஆம் நரசிம்மவர்மனும் சரி, 2ஆம் நந்திவர்மனும் சரி, 2 பேருமே கோயில்கள். 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிருப்பார். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிருப்பார். இதே நந்திவர்மன் என்ன பண்ணிப்பார்னா வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டிருப்பார். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அங்கே இருக்கிற கற்கள்லாம் எடுத்து சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் ஈக்குவலாக பிரித்து கோயில் கட்டிருக்காங்க. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டதான் பஞ்சபாண்டவ ரதம். ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டதான் பஞ்சபாண்டவ ரதம். அந்த கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும், 45 அடி உயரமும். இப்போ பொதுவாக ஒரு வீடு கட்டுறோம்னா 10 அடி நம்ம ரூஃப் காங்கிரீட்டு 10 அடி போடுவோம். அப்போ 4 மாடி கட்டணம்னு வச்சுக்கோங்கவே, அந்த மாதிரி 45 அடி உயரமும் கொண்டது. அந்த கருங்கல் பாறை ஏறது நீளம் வந்து 100 அடி அப்படிங்கிறது. இது 1984 யுனெஸ்கோ பாதுகாத்து வராங்க. இது ஒரு முக்கியமானது. பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். பல்லவர் காலத்தில் பாண்டியர் கோயில்கள்னால் மலையடி குறிச்சி, பொதுவாக மலைகளில் தான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி, எங்கெங்கே மலை இருக்கோ அங்கே எல்லாருமே பாண்டியர் காலத்து கோயில்கள். ஆனால் பல்லவர் காலத்து பாண்டியர் கோயிலாக வந்துடும். மலையடி குறிச்சி அது மலை சார்ந்ததான், ஆனைமலை மலை சார்ந்ததான், திருப்பரங்குன்றம் அதுவும் மலை சார்ந்ததான், திருச்சிராப்பள்ளி அங்கேயும் மலை சார்ந்ததான். அங்கே சிவன், விஷ்ணு, பிரம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கோயில் வந்து வச்சுருப்பாங்க. ரைட், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது கழுகுமலை கோயிலில் இருக்கிற வெட்டுவான் கோயில், ஒற்றைக்கல் கோவில். கழுகுமலையில் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு முற்றுப்பெறாத வெட்டுவான் கோயில். கழுகுமலையில் இருக்கிற முற்றுப்பெறாத வெட்டுவான் கோயில் ரொம்ப முக்கியம். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது ஓகே. இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில் பிரகாரம் திருநெல்வேலி, இதெல்லாம் பாண்டியர்கள் கோயில் தான். நெல்லையப்பர் கோயில்,
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், ஆனமலை, கழுகுமலை சொல்லிட்டேன்னா. அடுத்து திருமலாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஓவியம், புதுக்கோட்டையில் இருக்கிற சித்தன்ன வாசல் 100 முறை. புதுக்கோட்டையிலேருந்து ஜஸ்ட்டு 15 கிலோமீட்டர் போங்க, சித்தன்ன வாசல், வாசல்லே போனாலும் ஓவியத்தை பார்த்துடலாம். அதே மாதிரி திருநெல்வேலிக்கு போங்க, சங்கரன் கோயில், உங்களுக்கு கலசலிங்க யூனிவர்சிட்டி இருக்கும், அந்த சங்கரன் கோயில் வட்டத்தை சேர்ந்த திருமலைபுரம். அப்போ திருநெல்வேலி சங்கரன் கோயில் திருமலைபுரத்துலையும், புதுக்கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் இருக்கிற சித்தன்ன வாசல்லையும் சமணத்துறவையில் வாழ்ந்த குகைகள் இருக்குது. அங்கே ஓவியங்கள் பயங்கரமாக இருந்திருக்கு. இதை எப்பயும் மறந்துடக்கூடாது. பொதுவாக சித்தன்ன வாசல் மட்டும்தான் ஞாபகம் வைப்பீங்க. திருமலைபுரம், திருநெல்வேலி, சங்கரன் கோயில்கிட்ட மறந்துடாங்க. கொஞ்சம் சேதமடைஞ்சு தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முற்கால சோழர்களுடைய காலம், விஜயாலய சோழன் காலத்திலேயே தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில். விஜய் தாதாவெல்லாம் அடித்து நொறுக்குவார்ல, அந்த மாதிரி திண்டிவனத்தில் தாதாபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம். திண்டிவனத்தில் உள்ள தாதாபுரம் கோயில். அதே மாதிரி முற்கால சோழர் கோயிலில் செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததும் ஒரு கோயில் இருக்குது. அதான் திருப்பரம்பியில் உள்ள கோவில். இங்கே ஒரு போரே நடந்திருக்கு, திருப்பரம்பியும் போரே நடந்திருக்கு. தேவ கோஷ்டங்கள், மாடக்குழிகள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணி. அதாவது மாடக்குழிகள் இருக்கணும், மாடக்குழிகள் இருந்தால் அது செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்கிறோம். திருப்பரம்பியில் இருக்குது ரைட்டாப்பா. ஸோ இதை தான் செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்கிறோம். திண்டிவனத்துக்கு அருகிலுள்ள தாதாபுரத்துள்ள கோவிலையும் சொல்லலாம். பிற்கால சோழர்னு வந்துட்டால் நம்ம தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இது வந்துடுது ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது தாராசுரம், இது சோழர்களுக்கானது. தாராசுரம் கும்பகோணத்தில் தாராசுரம் கோயில். அடுத்து விஜயநகர காலம்னு வந்துட்டாலே, பிற்கால பாண்டியர் காலம்னு வந்துட்டால் பிள்ளையார்பட்டி. முற்கால பாண்டியர்னால் அது வேறு, பிற்கால பாண்டியர்னால் பிள்ளையார்பட்டி கோயில் மறக்கவே கூடாது. பிற்கால பாண்டியர்னாலே காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி கோயிலை மறக்கக்கூடாது. அடுத்து விஜயநகர காலம்னாலே கோபுரம். மிச்சம் இருக்கிற எல்லா கோயிலுமே விஜயநகரம் தாங்க. சரி, எல்லாமே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளாக இருக்கட்டும், வேலூரில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில், மதுரையில் இருக்கிற புதுமண்டபமாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோயில் வளாகமாக இருக்கட்டும், கோபாலகிருஷ்ண கோயில், ஆதிநாதர் கோயில், நெல்லையப்பர் கோயில் முன்னாடி இருக்கிற மேற்கூரை, திருவண்ணாமலை இருக்கிற முன்னாடி இருக்கிற கோபுரம், இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம், இது எல்லாமே விஜயநகர பேரரசு காலம் தான். நாங்குநேரி, வானமாமலையார், அதான் கேள்விப்படாத கோயில் எல்லாமே விஜயநகர பேரரசுன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். ஜலகண்டேஸ்வரர், திண்டுக்கல்லில் இருக்கிற தாடிக்கொம்பு கோயில், திருநெல்வேலியில் இருக்கிற கிருஷ்ணாபுரம், தஞ்சாவூர் பெரிய கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், மதுரை கூடல் அழகர் கோயில், சிறுவில்லிபுத்தூர், திருவெல்லரை, அடுத்து திருவண்ணாமலை, திருவரங்கம் எல்லாமே விஜயநகர பேரரசு காலத்தில் தான். அடுத்து நவீன காலத்தில் தான் ராமேஸ்வரம். இப்போ ரீசெண்டாக மோடி வந்துட்டு போகிறார்ல, நவீன காலம் தான் ராமேஸ்வரம். 1600க்கு பின்னாடி உலகிலே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள்னு சொல்கிறாங்க ராமேஸ்வரம். நவீன காலத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரே தான் ராமேஸ்வரம்னு முடிச்சிடணும், அவ்வளோதான். அடுத்த பாடம் தமிழகத்தில் சமண பௌத்தம். தமிழகத்தில் இப்போ எப்படி இந்து கோயில்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், விஜயநகர காலம், நவீன காலம், உங்களுக்கு எல்லா காலமும் பார்த்தோம்ல, பாண்டியர் காலம். அது மாதிரி சமண பௌத்தத்துக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா தமிழ்நாட்டில்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி சமணத்தில் 50 உறுதிமொழிகள். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அதுக்கு பேர் அகிம்சை. அதுக்கு பேர் அகிம்சை. உண்மை அப்படின்னா சத்யா அப்படின்னு அர்த்தம். இப்போ சத்யான்னு சில பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க, அது பேர் உண்மை. திருடாமைனா அசௌரியா அப்படின்னா திருடாமைன்னு அர்த்தம். திருமணம் செய்து கொள்ளாமை தான் பிரம்மச்சரியா. பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமைனா அபரிக்கிரகா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சமண மதத்துடைய 5 பெரும் உறுதிமொழிகள். அடுத்தது தமிழ்நாட்டில் சமணம். சமணர்கள் கர்நாடகாவிலேருந்து அப்படியே கொங்கு பகுதியில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், அப்படியே திருச்சி, புதுக்கோட்டை, சித்தன்னவாசல், இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளே மதுரை, ராமநாதபுரம், அப்படியே அங்கிட்டிருந்து அப்படியே வந்திருக்காங்க, இடம்பெயர்ந்தனர் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா சித்தன்னவாசல் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 70 மீட்டர் உயரமுடைய பெரும் பாறையில் அழகாக 17 சமணப்படுக்கையெல்லாம் அங்கே இருக்குது. 2ஆம் நூற்றாண்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் அங்கே கல்வெட்டு இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு கல்வெட்டு சார்ந்து நம்ம படித்து தாங்கணும். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு அங்கே இருக்குது. 8ஆம் நூற்றாண்டு அதற்கு பின்னரான காலப்பகுதியில் சேர்ந்த கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த சித்தன்னவாசல் மறக்கக்கூடாது.
அறிவர் கோயில் என்னும் பெயருடைய சித்தன்னவாசல் கோயில். அந்த கோயில் என்ன சொல்கிறாங்க? அறிவர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் காலத்திலையும் போய் அர்த்த மண்டபம் பின்பகுதியில் கருவறையும் உள்ளது. 1958 ஏஎஸ்ஐ அப்படிங்கிற அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. மத்திய அரசின் தொல்லியல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏஎஸ்ஐ 1958 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சித்தன்னவாசல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் போனதில்லை. காஞ்சிபுரத்தில் சமணர்கள். சரி, திருப்பருத்தி குன்றம். இப்போ வரைக்கும் சமணர்கள்னாலே நம்ம பார்த்தோம், எங்கெங்கே பார்த்தோம்? சித்தன்னவாசல் பார்த்தோம். அதே மாதிரி தான் பாண்டியர் காலத்துக்கும் சித்தன்னவாசல் தான் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் உள்ள சமணர்கள். திருப்பருத்தி குன்றம். இப்போ திருப்பரங்குன்றம்னா மதுரை, திருப்பருத்தி குன்றம். இப்போ காஞ்சி பட்டு சேலை, பட்டு பருத்தி, அதை ஷார்ட்கட் வச்சுக்காங்க, திருப்பருத்தி குன்றம். ஸோ காஞ்சிபுரத்திற்கு வரி இந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கெல்லாம் இருந்திருக்கிறத பார்த்துருக்காரு. கோயில்கள் இருந்தது, சமண கோயில்கள் இருந்ததை பார்த்துருக்காரு. பாலாற்றின் கரையில் திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோயில், அப்புறம் சந்திரபிரபா என்னும் பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்கருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோயில். இந்த மாதிரி திருப்பருத்தி குன்றத்தில் திரிலோக்கியாங்கிற கோயிலும் சந்திரபிரபாங்கிற ஒரு கோயிலும், இந்த கோயிலெலாம் பார்த்துருக்காங்க. அது யார் வந்திருக்கா? யுவான் சுவாங் வந்திருக்கார். சீன பையன் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். சமணம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என் நாலந்தா பல்கலைக்கழகத்திலேருந்து அப்படி இங்கே வந்திருப்பார். யுவான் சுவாங் பார்த்துருக்காரு. அடுத்தது திருப்பருத்தி குன்றம் பார்த்துட்டோமா? ரைட். சரி சார், சமண மதம் எவ்வளோ பேர் சார் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? 83,359 பேர் இருக்காங்க. 1,00,000க்கும் கம்மி. 0.12 சமண மதம்னு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்கன்னு வச்சுக்காங்க. 0.12 83,000 பேர் இருக்காங்க. 1,00,000க்கும் கம்மியாக தான் இருக்காங்க. கழுகுமலை சமண குடைவரை கோயில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. கழுகுமலையில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோயில் இருக்குது. கழுகுமலை எப்படின்னா, பொதுவாக ஒரு பாறை இருக்குன்னா அதுக்கு மேலே கழுகு சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனால் கழுகுமலைன்னு வச்சுருக்காங்க. சமண குடைவரை கோயில், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் கழுகுமலையில் 8ஆம் நூற்றாண்டு சமணர் கோயில் இருக்குது. சமணர் கோயில் எவ்வளோ கோயில்? சமணம் அதிகமாக இருக்குங்க, பௌத்தம் கம்மியாக இருக்குங்க. வேலூர் மாவட்டத்திலையும் சமணர் கோயில் இருக்குது. திருமலை, திருவண்ணாமலையில் இருக்கிற திருமலை அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. மதுரையில் இருக்குது. மதுரையில் சமண கற்படுக்கையும் நிறையா இருக்குது. கீழக்குயில் குடி அப்படிங்கிற இடத்துல மதுரையில் இருக்குது. அடுத்தது பௌத்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா புத்தரோட உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர். அவர் முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர். ரைட்டா? பௌத்தர். சரி, பௌத்த மதத்தை பற்றி பார்ப்போமா? தமிழ்நாட்டில் நமக்கு வந்து பௌத்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கூட. தமிழ்நாட்டில் வீரசோழியம் என்னும் நூல் 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் வீரசோழியம். அதேமாதிரி நாகப்பட்டினத்தில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செம்பு சிலை கிடச்சிருக்கு நாகப்பட்டினத்தில். இப்போ பாம்பை பிடிச்சோம்னா ஒரு செம்பில் தானே என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். அப்போ பாம்பு, செம்பு, பௌத்தம் சார்ந்த. ரைட்டா? இப்போ நாகப்பட்டினம் செம்பு சிலைகள் கிடச்சிருக்கு. சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்துலேயும் கிடச்சிருக்கு புத்தருடைய சிலை. சேலம் மாவட்டம் தியாகனூர் பாருங்கள், இப்படி ட்ரெஸ் போட்டு மாலை போட்டு வச்சுருக்காங்களா. சேலம்லேயும் கிடச்சிருக்கு, நாகப்பட்டினத்துலேயும் கிடச்சிருக்கு. அடுத்தது விகாரா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம்னு அர்த்தம். நாகப்பட்டினத்தில் இப்போ நம்ம பார்த்தோம், நாகப்பட்டினத்தில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி பார்த்தோம். வஜ்ரபோதி எனும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்கில் திறன்பெற்று விளங்கிறார். அவர் ஒரு பௌத்தத்தில் ரொம்ப திறம்பெற்று விளங்கியிருக்கார். வஜ்ரபோதி அப்படிங்கிறவர் சமஸ்கிருதம் பாலி மொழியை தான் பொதுவாக ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு சீத்தலை சாத்தனார் மணிமேகலில் முற்றிலும் தமிழ் பௌத்தத்தை சார்ந்தது தான். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீவிஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவு கொடுத்துருக்காரு அப்பயே நாகப்பட்டினத்தில். இப்போ நாகப்பட்டினம் போனோம்னா பௌத்தம் சார்ந்து நிறையா நீங்கள் பார்க்கலாம். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா இதெல்லாம் கல்வி மையங்கள் தான். காவிரி பூமண்டலத்தை அகழ்வாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரத்தையும் எடுத்திருக்காங்க காவிரி பூமண்டலத்தில். திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள திருநாட்டியாட்டியங்குடி, திருவாரூர்னா கலைஞர் பிறந்த ஊர், அங்கேயும் கிணறு வெட்டும்போது 1.03 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை பாருங்கள் திருவாரூரில். ஆக்சுவலாக நல்ல வேலை இது புத்தர்னு தலையில் குடிமி இருக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லைன்னா கலைஞர் சிலை நினச்சி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பத்மாசன கோலத்தில் கலைஞர் தான் ஒரு வேளை இப்படி உட்காந்துருக்கார் ஓலருக்கு.
அதான் திருநாட்டியாட்டங்குடி, நாட்டியட்டாங்குடி, ரைட்டாப்பா. ஸோ திருவாரூர் மாவட்டத்தில். ஓகேவாப்பா. பௌத்த ஸ்தலம்னா திருவாரூர், நாகப்பட்டினம். இப்போ பார்த்ததுலே காவிரி பூமண்டலத்தில் எடுத்திருக்காங்க, நாகப்பட்டினத்தில் எடுத்திருக்காங்க, திருவாரூரில் எடுத்திருக்காங்க, சேலமில் எடுத்திருக்காங்க, நாகப்பட்டினத்துலேயும் எடுத்திருக்காங்க. ரைட்டாப்பா. ஓகே. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? சேலம், நாகப்பட்டினம், திருவாரூர். ரைட், அவ்வளோதான். இப்போ 3 பாடம் பாருங்க, முடிஞ்சு. இந்த படத்தை படிக்கணுமா வேணாமான்னு நினைக்கிற நேரத்தில் என்னென்னு படிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இதை போய் நீங்கள் ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா தைரியமாக போகலாம். அவ்வளோதான். என்ன கேட்டாலும் அடிப்போம். நாலேஜுக்கும் தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ 83,000 பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சமண மதம் சார்ந்து 83,000 பேர் இருக்காங்க. இப்போ பௌத்த மதம் சார்ந்து எத்தனை கோயில், சமண மதம் சார்ந்து எவ்வளோ கோயில், சித்தன்னவாசலேருந்து பார்த்து மதுரை, திருமலை, வேலூர், சமண மதம் சார்ந்து குடைவரை கோயில், கழுகுமலை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பருத்தி குன்றம், சந்திரபிரபா கோயில், திருவண்ணாமலை இருக்கிற திருலோக்கிய கோயில், திருப்பருத்தி குன்றம், திருலோக்கிய கோயில், சந்திரபிரபா கோயில், அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் திருப்பருத்தி குன்றம் பார்த்தோமா. அடுத்து என்னமோ பார்த்தோம், அறிவர் கோயில், எல்லாமே பார்த்தோம். சமணம் சார்ந்து இவ்வளோ பார்த்துருக்கோம். சித்தன்னவாசல், திருவண்ணாமலை என்னென்னா விஜயநகர பேரரசுனா அந்த கோபுரத்துக்காக சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ சொல்லுங்கள், சத்தியானா என்னது? உண்மை. அசௌரியானா என்னது? அசௌரியமாக இருக்கிற இடத்துல திருடிட்டு போயிடுவாங்க, கவனமாக இருங்க, அதான் திருடாமை. இது பிரம்மச்சரியா எல்லாருக்கும் தெரியும். பணம் பொருள் எதுவுமே எனக்கு ஆசையே வேணாம், நான் யாரையும் அபகரிக்கணும்னு ஆசைப்படலை, அதான் அபரிக்கிறகா. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்த லெசன் முகலாய பேரரசை பார்க்க போகிறோம். ரைட்டாப்பா. அடுத்து மராத்தியர்களும் முகலாய பேரரசை பார்த்துட்டு அடுத்து மராத்தியர்கள் பார்த்துருவோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.